வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல 2022ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, எந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிசிக்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீரிஸ் வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு 5 வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எல்லாமே வந்து தியரி பேஸ்டு கொஸ்டினா தான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணேன். பட் சம் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக அப்லோட் பண்ணல. ஆனா குரூப் டில பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பிசிக்ஸ்ல 2 விதமா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று தியரி ரிலேட்டடாகவும் இருக்கும், இன்னொன்று ஃபார்முலா பேஸ்டாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபார்முலா பேஸ்டா கொஸ்டின் எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல அதிகமான ஃபார்முலா வச்சு வந்து கொஸ்டின் வருது, இதை என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ல இருக்கிற பிசிக்ஸ் டாபிக் வந்து இந்த 12 டாபிக் தான். குரூப் டில பிசிக்ஸ்க்கு இந்த 12 டாபிக்மே லேர்ன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லா டாபிக்லயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எந்த டாபிக்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா இந்த 4 டாபிக் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக் சொல்லுவேன். எதுக்காகனா 2022ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுல 8ல இருந்து 9 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து இந்த 4 டாபிக்ல இருந்து வருது. அது இந்த 4 டாபிக்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா எலக்ட்ரிக் கரண்ட் எஃபெக்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரெண்டாவது மேக்னட்டிசம், மூணாவது லைட் அண்ட் ஆப்டிக்ஸ், நாலாவது வந்து ஒர்க் எனர்ஜி பவர். இது எதுக்காக சொல்லணும்னா இந்த வருஷம் சேம் பேட்டர்ன் தான். ஸோ அதனால என்ன பண்ணுன்னா இந்த 4 டாபிக் எந்த அளவு வந்து உங்களால ரொம்ப டெப்தா வந்து லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா இதுல தான் தியரி பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க, பிளஸ் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினே வந்து அதிகமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் அதிகமான வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால என்ன பண்ணலாம், இது ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றா பார்த்தலாம். சரி, முதல் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் இன் த காயில் ஆஃப் எ கண்டக்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 4 ohm is 1 மில்லி ஆம்பியர், எம் மீன்ஸ் வந்து மில்லின்னு அர்த்தம், தென் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த காயில். தமிழ்லையும் பாருங்க, 4 ஓம் மின்தடை கொண்ட ஒரு கடத்தியின் சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் 1 மில்லி ஆம்பியர் எனில் சுருளில் தூண்டப்பட்ட இஎம்எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஎம்எஃப்னா ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணுவேன். எதுக்கு வேணா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற அந்த எக்ஸாமோட பிஏக்கு பார்த்தாவே வந்து போதுமானது. ஏன்னா குரூப் டில தான் வந்து சயின்ஸுக்கு தனி செக்ஷன் இருக்கு. இதுல கேட்கிற கேள்வியோட பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும் அதோட எக்ஸாமோட. அதனால என்னன்னா இதை பார்த்தாவே வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கான்செப்ட் எல்லாமே, இந்த கொஸ்டின் எதை சுத்தி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் சம்பந்தப்பட்ட கான்செப்ட். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ரிலேட்டடா ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன சொல்லியும் ஓம்ஸ்லா தெரியும், V is equal to IR அப்படின்னு தெரியும். V ஃபார் என்ன, வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். I ஃபார் கரண்ட், R ஃபார் வந்து ரோம். இங்க பாருங்களேன், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, R கொடுத்துட்டாங்க. 1 மில்லி ஆம்பியர் அதாவது சொல்றாங்க எலக்ட்ரிக் கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் சொல்றாங்க. அப்ப என்ன, I கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். பட் அந்த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவீங்க. உனக்கு கிடையாது. வோல்டேஜ் என்பது என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து எலக்ட்ரோ மோட்டிவ் வந்து ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோமா, தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் டெப்தா போனோம்னு வச்சுக்கலாம், அதை எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இதுக்கான சிம்பிள், எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸுக்கான சிம்பிள் வந்து எப்சிலான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் தான். அப்ப என்ன பண்ணுவேன், ஃபார்முலால வந்து I இன்ட்டு R அப்படின்னு எடுக்கலாமா. இப்ப கரண்டோடது என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் பாத்தீங்கன்னா 1 மில்லி ஆம்பியர்னு சொல்றாங்க. எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கேன், இந்த எலக்ட்ரிக் கரண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வருதுனாவே மில்லியில இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஆம்பியருக்கு வந்து மாத்துங்க. அப்ப என்ன 1 மில்லி ஆம்பியர் இருக்கு. மில்லி மீன்ஸ் என்ன, 1 மில்லி அப்படின்னாவே வந்து 10⁻³ அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவோம், 1 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு போடுவோம்னா 1 இன்ட்டு 10⁻³ ஆம்பியர். இதுதான் என்ன, ஐயோடது. அப்ப அப்படியே அப்ளை பண்ணுவோம், 1 இன்ட்டு 10⁻³. ஆர் ஃபார் என்ன, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம். அப்ப என்ன வரும், 4 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு வருமா. இப்போ -3 என்ன, 10⁻³ மில்லி. அப்ப என்ன பண்ண 4 மில்லி. இது வந்து என்ன, எப்சிலான். எப்சிலான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அது எதுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம், வோல்டேஜ் தான். அப்ப என்ன 4 மில்லி வோல்ட். ரைட்டா, இது இப்படி பண்ணலாம். இல்லையா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே வோல்ட் தான் இருக்கு. அப்ப டைரக்டா வந்து என்னன்னா ஓம்ஸ்லாவே டக்குன்னு எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் வந்து பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சீதா வரும். இப்போ உங்களுக்கு டவுட் எல்லாம் எங்க இருந்து தான் அந்த கொஸ்டின் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான சோர்ஸ் வந்து என்னன்னா ஸ்கூல் புக்கு தான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்கை பேஸா வச்சு தான், என்சிஆர்டி ஸ்கூல் புக்கை பேஸா வச்சு தான் கிளாஸஸ் எடுத்துருக்கேன். அதுல 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன்.
இந்த ரெண்டு கொஸ்டினும் பாருங்களேன், V equal to IR ஃபார்முலா தான். அதுவும் டைரக்டா இங்க பாருங்களேன், மில்லி ஆம்பியர் 10⁻³ அப்படியே எடுக்க வேண்டியது இருக்கும். இதே பேட்டர்ன்லாம் என்ன இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா நம்ம ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னாவே வந்து ஸ்கூல் புக்ல தான் பேஸ். அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. இது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்து சொல்றாங்க. சரி, செகண்ட் போலாம். If a constant current of 2 ampere is maintained in a conductor of resistance 100 ohm, then the potential difference across the conductor அப்படின்னு இருக்காங்க. தமிழையும் பாருங்க. 100 ஓம் மின்தடை கொண்ட ஒரு கடத்தியில் 2 ஆம்பியர் நிலையான மின்னோட்டம் பராமரிக்கப்பட்டால் கடத்தி முழுவதும் மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்த வேறுபாடுனா என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான். நம்மளுக்கு என்ன தெரியும்? V equal to IR அப்படின்னு தெரியும், ஓம்ஸ்லா. இப்போ என்ன கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 100 ஓம். ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்காங்க, அப்படியே போட வேண்டியதான். அப்போ I 2 போடுவேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து 100, அப்போ எவ்வளோ வரும்? 200. 200 என்ன? வோல்ட் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட சிம்பிள் வந்து நம்ம எதுல சொல்லுவோம்? SI யூனிட் வோல்ட்ல சொல்லுவோம். அதனால 200 வோல்ட் ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை டைரக்டா என்னன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். இப்போ இந்த ஓம்ஸ் லாவோட, அதாவது கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஸ்லைட் சொன்னானோ அதான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உனக்கிட்ட சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஓம் விதியில அவர் என்ன சொல்லுவாருன்னா 3 இதை கனெக்ட் பண்ணுவார். ஒன்று வோல்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணுவாரு, இன்னொன்று கரண்ட் கனெக்ட் பண்ணுவாரு, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாரு. இப்போ ஒரு கடத்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். கடத்தி இருக்கு, ஒரு கடத்தின் வழி என்ன ஆகும்னா எலக்ட்ரான் ஃப்ளோ. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்டும் மின்னோட்டம்னு சொல்லுவோம். அப்படி அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுனா, கரண்ட்னா எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் எது கொடுக்குன்னா வோல்டேஜ் வந்து கொடுக்கும். அதனாலதான் சொல்லேன் வோல்டேஜ் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபோர்ஸ்னு சொன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ். என்ன பண்ணணும்? புஷ் பண்ணும். இப்போ கரண்ட் போ அப்படின்னு சொல்லியிருந்தா புஷ் பண்ண வைக்கிற வேலை தான் வந்து இது பார்க்கும். ஆனா ஓம் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா தடை பண்ணும். அதாவது போக விடாம என்ன பண்ணு தடை பண்ணும். அவ்வளவுதான். இதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பேன்னா அந்த ஓம் விதி சொல்லியிருப்பாரு. அதை வச்சு என்ன கண்டுபிடிட் பண்ண டெரைவ் பண்றது P equal to IR அப்படின்னு நம்ம வந்து டெரைவ் பண்ணிருப்போம். ஜஸ்ட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போயிடலாமா? மூணாவது கொஸ்டின் பாருங்களேன். கரெக்ட் ரிலேஷன் ஃபார் ஹீட் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரிக் கரண்ட். மின்சாரத்தால் உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்திற்கான சரியான உறவு வந்து கேட்டிருக்கேங்க. இப்ப இந்த எலக்ட்ரிக் கரண்ட் சம்பந்தப்பட்ட ஹீட்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலானா H is equal to I squared RT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு பேசிக் ஃபார்முலா ஒர்க்குக்கான வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த ஃபார்முலா தெரியணும். அதாவது ஒர்க் இப்போ நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லணும்னு வச்சுக்கேன். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அனிமேஷன் மட்டும் பார்க்கலாம், உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். நல்லா கவனிங்களா. இந்த இடத்துல என்ன ஆகுது? இவரு இங்க இருக்கிற மேசை என்ன பண்றாரு? இந்த இடத்த கொண்டு வராரு. எதனால இங்க வருதுன்னா அவர் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாரு, ரைட்டா? அப்போ ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்றாருன்னா இவர் வந்து கொடுக்கறாரு. அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறனாலதான் இங்க இருக்கிற மேசை வந்து இங்க வருது. இந்த இடத்துல ஒரு ஒர்க் நடந்திருக்குல. என்ன ஒர்க்? அந்த மேசை நகர்த்தப்பட்டிருக்கு. அதை தியரிட்டிக்கலா சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, ஓகே இந்த இடத்துல ஒரு ஒர்க் வந்து நடந்திருக்கு, வேல் நடந்திருக்கு. அதை தியரிட்டிக்கலா சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதை எதோட மல்டிப்ளை பண்றாங்கன்னா எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அதை இங்க இருக்கிற இது வந்து நகர்ந்துருக்குல, அதை வந்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க்குக்கான தியரிட்டிக்கல் ஃபார்முலா சொல்லுவாங்க. அப்போ ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை மல்டிப்ளை பண்ணா போதும் நம்ம எவ்வளவு ஒர்க்கு வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டு வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை வச்சு வாங்க என்ன. அப்போ ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன வரும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்டா? இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஆனா அதை கரண்ட்ல சொல்லும் போது என்ன சொல்லணும்? ஃபோர்ஸ் மீன்ஸ் என்ன? எலக்ட்ரிக் கரண்ட்ல ஃபோர்ஸ் என்பது என்ன? வோல்டேஜ் தானே. அப்போ வோல்டேஜ், ரைட்டா? வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ், அந்த இடத்துல மேசை வச்சு சொன்னேன். இந்த இடத்துல எது டிஸ்பிளேஸ் ஆகும்? கரண்ட்ல என்ன? எலக்ட்ரானோட ஃப்ளோ. அப்ப எலக்ட்ரான் தான் என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது, ரைட்டா? அப்ப அந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ், அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ தான். அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ்னா Q அப்படின்னு சொல்லுவாங்க, மின் நூட்டம் சொல்றது. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல நான் சார்ஜ் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப எப்படி எழுதுறேன்னா W is equal to V into Q அப்படின்னு எழுதலாமா? இப்ப நம்மளுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா வந்து தெரியும். எலக்ட்ரிக் கரண்ட்ல Q அதை வந்து என்ன? சார்ஜ். இந்த சார்ஜை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா மின்னோட்டம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி Q சார்ஜ் என்பது மின்னூட்டம், அதே I என்பது என்ன? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுது. அப்ப I is equal to Q by T ன்னு சொல்லுவாங்க. மின்னோட்டம் என்பது ஒண்ணும் கிடையாது, அதாவது எவ்வளவு நேரத்துல வந்து அந்த சார்ஜ் ஆனது வந்து ஒரு கடத்தின் வழியே வந்து போகுது, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மின்னோட்டம், கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த Q வேணும்னு வச்சுக்கலாம், நான் என்ன பண்றேன், இந்த இதுல
Q is equal to எப்படி எழுதலாம்? I into T அப்படின்னு எழுதலாமா? இது இருக்கட்டும். இதை 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓம்ஸ் லா படி V is equal to IR அப்படின்னு தெரியுமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து 2வது அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக பண்றேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? V into Q இருக்கா? இப்போ என்ன பண்ணுவேன்? இதையும் அப்படியே அப்ளை பண்றேன். அப்போ V is equal to ஓம்ஸ் லா அப்ளை பண்றேன். I into R அப்படின்னு அப்ளை பண்றேன். Qக்கு என்ன பண்றேன்? I into T அப்படின்னு அப்ளை பண்றேன். இதை பண்ணா என்ன வரும்? I² R T வருதா? அவ்வளவுதான். இப்போ ஒர்க்ஸ் ஈக்குவல் டு I² RT. எலக்ட்ரிக் கரண்ட் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல வேலை ஏதாவது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதாவது என்ன, கரண்ட் ஒரு கடத்தின் வழியே செல்லுது அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல வேலை நடந்துன்னு அர்த்தம். அப்படி நடக்கும்போது என்னன்னா எது ப்ரொடியூஸ் ஆனா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒர்க்கை எதோட கனெக்ட் பண்ணுவோம்னா ஹீட்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்ப ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? I² RT அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அவ வந்து என்னன்னா டைரக்டா அந்த ஃபார்முலாவை கொடுக்கல, அதுல சில கனெக்ஷன் இருக்கும், அதை வச்சு சொல்றான். அது ஒன்றும் கிடையாது, இதை ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹீட் ஈக்குவல் டு I² R இன்ட்டு T இருக்கா? இதை நான் எப்படி எழுதுவேன்? I இன்ட்டு R இன்ட்டு T தானே. இப்போ V ஈக்குவல் டு IR ஓம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நான் ஐஆருக்கு பதிலாக மறுபடியும் VA போலாமா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஐயா இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன பண்றேன்? V போட போறேன். அப்போ I இன்ட்டு VE இன்ட்டு T வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? V இன்ட்டு I இன்ட்டு T அப்படின்னு எழுதலாமா? அதாவது H is equal to VIT அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கு. என்ன ஷார்ட்கட்னா VIT, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கும். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? H is equal to VIT தான் வரும். H is equal to R இன்ட்டு T வராது. H is equal to VI by T அப்படின்னு வராது. H is equal to I² R வராது. இதோட T அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம ஈஸியா எடுத்துலாம் இதெல்லாம். அதனால என்ன வரணும்? இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து இதா வரும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பேசிக் ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கிறதா. நான் இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன். பட் இதுல கொஸ்டின் பார்க்கனால உங்களுக்கு நான் டைரக்டா வந்து சொல்றேன். ரைட்டா? சரி, புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து வாங்க. 4th கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்க? கால்குலேட் த கரண்ட் இன் எ வயர் இஃப் 1200 கூலும். சி மீன்ஸ் வந்து கூலும்னு அர்த்தம். அதாவது சார்ஜுக்கான வந்து SI யூனிட் வந்து கூலும் சொல்லுவாங்க. சார்ஜஸ் பாசஸ் த்ரூ இட் இன் 10 minutes அப்படின்னு இருக்கா. என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிளா பார்த்தோம்னு வச்சுக்கலாம், கரண்ட் வந்து கேட்கறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், V is equal to I இருக்கும். இது வந்து பேசிக் ஃபார்முலா. ரைட்டா? இப்போ என்னன்னா ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசல, அதனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. வேற என்ன ஃபார்முலா இருக்கு நம்ம பார்த்தோம்? அதாவது கரண்ட்டுக்கான ஃபார்முலா I is equal to Q by T அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா? அதாவது கரண்ட்டுக்கான இது வந்து அதான் சொல்லுவோம். கரண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த சார்ஜ் மீன்ஸ் என்ன, எலக்ட்ரான் ஃப்ளோ எவ்வளவு நேரத்துல வந்து பாஸ் ஆகுது கடத்தின் வழிது, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கரண்ட்னு சொல்றது. இப்போ என்ன, அவன் சார்ஜ் வந்து சொல்லிட்டான், அப்ப சார்ஜ் சொல்லுவான இதான் வந்து Q. ரைட்டா? அவன் டைம் சொல்லிக்கான் 10 minutes சொல்றான். எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கலாம், இந்த மினிட்ஸ்லாம் இருக்கிறத வந்து செகண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ 10 minutesல இருக்கு. ரைட்டா? நான் செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா என்ன, அப்ப 10 இன்ட்டு 60ன்னு போனா, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட் இருக்கும், அதனால 10 நிமிஷம் 60, அப்ப என்ன வரும்? 600 அப்படின்னு ஒரு. ரைட்டா? ஸோ 600 செகண்ட் அப்படியே போடுங்க. Q என்ன இருக்கு? 1200 இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 600. அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஓராறு 12, அப்ப என்ன வரும்? 2 வரும். இது ஐயோடது, கரண்டோடது. அப்ப கரண்ட் என்ன, ஆம்பியர்ல சொல்லுவோம். இப்போ 2 ஆம்பியர் ஆப்ஷன் சில இருக்கு. நான் சொல்றதை உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். சரி, அடுத்து போலாம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க? 3 ரெஜிஸ்டர் ஆஃப் 3 ohm, 2 ohm, 6 ohm are connected in series combination with 9 volt battery. Then the potential difference across a 6 ohm resistor will be. தமிழே பாருங்க. 3 ohm, 2 ohm and 6 ohm மின்தடையங்கள் 3 தொடர் இணைப்பில் 9 volt பேட்டரியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் 6 ohm மின்தடையின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்களா? இதுல என்னன்னா கொஞ்சம் டெப்தா போற மாதிரி இருக்கும், ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ரெசிஸ்டரை வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி ரெசிஸ்டரை வந்து பேரலா கனெக்ட் பண்றதுக்கும் என்ன அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது ரெசிஸ்டரை வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணாங்கன்னா R ஈக்குவலன்னு கனெக்ட் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டா ஆட் பண்ண சொல்லுவாங்க. R1 பிளஸ் R2 பிளஸ் வந்து R3ன்னு சொல்லுவாங்க. இது வந்து R1, இது வந்து R2, இது வந்து R3. அப்ப என்ன வரும்? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே இது பேரலா இதான் வந்து பேரலா இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், 1/R1 சொல்லுவாங்க. 1/R1 பிளஸ் 1/R2 பிளஸ் வந்து 1/R3ன்னு சொல்லுவாங்க. சில எதுக்காக சொல்ல வரேன்னா இது பேசிக்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுங்க, அதனாலதான்.
சரி, இப்ப வந்து கொஸ்டின்ஸ் வாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அக்ராஸ் 6 ஓம் ரெசிஸ்டர். சரி, இப்ப என்னன்னா இது வந்து என்ன 3 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து 6ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 6 ஓம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் வோல்டேஜ் அப்ப V ஈக்குவல் டு ஐஆர். 6 வந்து கொடுத்துறாங்க, 6 ஓம் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஐ வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல அதாவது இந்த 6 ஓம்ல எவ்வளவு வோல்டேஜ் வந்து வரும் அதான் வந்து கேக்குறாங்களா. இப்ப நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா முதல்ல எனக்கு தெரியணும் ஐ வந்து தெரியணும், ரைட்டா. இப்ப நான் ஐ வந்து அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஞாபகத்துல வச்சுக்கேன். எப்போதும் சீரியஸ் காம்பினேஷன்ல வந்து சொல்றாங்கன்னாவே, சீரியஸ் காம்பினேஷன்ல சொல்லும் போது என்னன்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த கம்ப்ளீட் சர்க்கியூட்ல எல்லா இடத்துலயும் கரண்ட் வந்து சேமா இருக்கும். எதுதான் வந்து டிஃபரன்ஸா இருக்குன்னா வோல்டேஜ் வந்து என்னன்னா டிஃபரன்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வோல்டேஜ் வந்து என்னன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் முதல்ல கரண்ட் எல்லாத்துலயும் சேமா இருக்கு அப்படின்னா நான் கரண்ட் ஐ ஈக்குவலன் வந்து கண்டுபிடிப்பேன். ஆர் வந்து நம் கரண்டுக்கான வந்து டோட்டல் வந்து நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் வச்சு என்ன பண்ண முடியும், அதுல வந்து என்னன்னா இந்த ஆர் த்ரீல எவ்வளவு வந்து வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லி வந்து என்னால கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முதல்ல ஐ டோட்டல் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம பேசிக் ஃபார்முலா தெரியும், V ஈக்குவல் டு ஐஆர். இப்ப என்னன்னா இது வந்து டோட்டல் கண்டுபிடிக்க போறோம், ரைட்டா. அதாவது கம்ப்ளீட் சர்க்கியூட்டோட டோட்டல் வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஐ டோட்டல் தான் எனக்கு வேணும், ரைட்டா. ஐ டோட்டல் வேணும், அதனால என்ன பண்றேன், வி பை ஆர். ஆறுமே ஏதாவது ஒரு இதில் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்க போறோம்னா அந்த சர்க்கியூட்டோட டோட்டல் தான் எடுக்கணும். அப்ப ஆர் ஈக்குவலன் வரும். இந்த இடத்துல வோல்டேஜ்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து டோட்டல் எடுப்போம், ரைட்டா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்தளவுக்கு 9 வோல்ட் பேட்டரி வந்து கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அந்த இடத்துல வந்து வோல்டேஜோட டோட்டல் வந்து கொடுத்துறாங்க, 9 வோல்ட் கொடுத்தாங்க. அப்ப 9 வோல்ட் எழுதிக்கிறேன். இப்ப ஆறுக்கான ஈக்குவலன் பார்க்கணுமா, சோ ஆறுக்கான ஈக்குவலன் நம்மளுக்கு என்ன தெரியும், சீரிஸ்ல இருந்தா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், 3 2 6 எல்லாத்தையும் கூட்டுங்க, ஒரு 5 11 வருமா. அப்ப என்ன 11 ஓம் அப்படின்னு இருக்கு, ரைட்டா. அப்ப என்ன 11 ஓம் அப்படின்னு இருக்கட்டும். இப்ப என்ன கண்டுபிடிச்சா ஐ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க கேட்டது என்ன 6 ஓம்ல வந்து என்ன வோல்டேஜ் வந்து டிஃபரன்ஸ் வரும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவேன்னா V ஈக்குவல் டு ஐஆர். அதே இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆறு வோல்டேஜ் தான் வேணும். ஆனா அந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா 6 ஓம்ல வேணும், ரைட்டா. அப்ப ஐ வந்து என்ன எல்லாத்துலயும் சேம், அதனால என்ன இந்த ஐ டோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இதே நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயும் போட்டுக்கிறேன். இப்ப 9 பை என்ன 11 இருக்கட்டும். இந்த இடத்துல 6, அவன் 6 ஓம்ல தான் கேட்கறான். அப்ப 6 அப்படின்னு போறேன். 96 எவ்வளவு வரும், 54, ரைட்டா. ஸோ 56 54 கீழே வந்து 11 இருக்கு. இப்ப 11 அடிங்க, 4 11 44 அப்படின்னு வரும். மிச்சம் எவ்வளவு இருக்கும், 10 இருக்கும். 10 வராது, அப்ப 0 ஆட் ஆகும். அப்ப 100. அப்ப என்ன புள்ளி வச்சு 9 வரும், ஏன்னா 9 11 99. அப்ப 4.9 கிட்ட வரும். எஸ், 4.9 கிட்ட இருக்கிற ஆப்ஷன் எங்க இருக்குன்னா டீல இருக்கு. இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு சொல்றேன்னு வச்சுக்கலாம், நான் ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், இந்த ஃபார்முலாவை வந்து என்னன்னா அந்த ஐ மட்டும் கண்டுபிடிக்கணும், அந்த ஐ டோட்டல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் என்னன்னா சீரீஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், பேரல ஒரு மாதிரி இருக்கும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். இது எல்லாமே நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் டீச் பண்ணிருப்பேன். பட் ஏன் ரொம்ப டெப்தா நான் சொல்லலை அப்படின்னு ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து இருக்கனால அதை பாருங்க, உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் ரெண்டே பாயிண்ட் தான். எப்போதும் வந்து சீரியஸ்ல இருக்கும் போது என்னன்னா கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். அதனாலதான் நான் கரண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டேரக்டா என்ன இடத்துல கேட்டுருக்காங்களோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து பார்க்கணும். இதே பேரலா இருக்கும்போது என்ன கரண்ட் வந்து சேமா இருக்கும், கரண்ட் வந்து டிவைடா இருக்கும், வோல்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பேசிக் கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வாங்க. இந்த கேள்வி பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க, ஹீட் ப்ரொடியூஸ்டு இன் எ ரெசிஸ்டர் ஆஃப் 100 ohm when a current of 5 ampere pass through it for 15 minutes அப்படின்னு சொல்றாங்களா. ஹீட்னு சொல்றாங்க, ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஃபார்முலா, H is equal to I square RT. இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹீட் தான் கேட்டிருக்கான், ரெசிஸ்டர் வந்து சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஆம்பியர்னு கொடுத்தான், ஆம்பியர் என்ன கரண்ட், அப்ப டேரக்டா போடுவோமே 5 ஆம்பியர். அப்ப 5 ஸ்கொயர்ட் அப்படின்னு வருமா, இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 100 ஓம் இன்ட்டு டைம் பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட்ல மாற்றும். ஸோ 15 மினிட்னா என்ன, செகண்ட்ஸ்ல மாற்றும் போது 15 இன்ட்டு 60 அப்படின்னு போடுவோமா. இப்போ 15 6 90, அப்போ ஒரு 0 வரும், 900 செகண்ட். அப்போ 900 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மினிட்ஸ்ல இருக்கிறத செகண்ட்ல மாற்றணும். இப்போ என்ன வரும், 25, இங்கிட்டு ஒரு 100, இங்கிட்டு ஒரு வந்து என்னன்னா 900 இருக்கு. இப்போ 25 இன்ட்டு 9 போட்டா என்ன, இப்ப 25 இன்ட்டு 10 மைண்ட்ல போடுங்க. 25 இன்ட்டு 10 போட்டா 250 வரும். அதுல ஒரு 25 கழிங்க, அப்ப 225 வரும். 4 0 இருக்கு, 4 0 என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க.
இந்த 4 ஜீரோ இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம எப்படி இருக்கலாம், 225 இன்ட்டு 10 பவர் வந்து 4ன்னு எடுப்போமா. இப்போ ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே 10 பவர் 6ல இருக்கு. அப்ப என்ன மீனிங், கொஞ்சம் உள்ள போயிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்தானம் ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம், நான் 2 ஸ்தானம் தள்ளுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 2.25 அப்படின்னு வருதுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 10 பவர் வந்து ஆட் ஆகுமா, அப்ப 10 பவர் 6 அப்படின்னு வரும். இப்ப ஹீட், நம்ம ஹீட்டை எதுல சொல்லுவோம்னா ஜூல்ல வந்து சொல்லுவோம், ரைட்டா. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.25 இன்ட்டு 10 பவர் 6 ஜூல் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். எங்க இருக்கு, 2.25 10 பவர் 6 ஜூல்ஸ். ஆப்ஷன் பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து வாங்க. Consider two wire A and B of same thickness but length L and 5L respectively. The resistance of A and B are 1 ohm and வந்து 2.5 ohm respectively. The ratio of the resistivity of the A to the resistivity of B. உனக்கு இதே தமிழ்லையும் பாருங்க. ஒரே தடிமன் கொண்ட ஆனால் L மற்றும் 5L நீளம் கொண்ட 2 கம்பிகள் A மற்றும் B ஆகியவற்றை கவனியுங்கள். A மற்றும் B இன் மின்தடைகள் முறையே 1 ஓம் அண்ட் வந்து 2.5 ஓம் எனில் A இன் மின்தடைக்கும் B இன் மின்தடைக்கும் இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா மின்தடை எண் அப்படின்னு வரணும், மின்தடை எண் அப்படின்னு வரணும். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி மீன்ஸ் வந்து மின்தடை எண், ரெசிஸ்டன்ஸ்னா மின்தடை, இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். சரி, இப்போ என்னன்னா இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு, உனக்கு தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி இது சம்பந்தப்பட்ட என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா இருக்கும், அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் பேசிக்ஸ் வந்து சொல்றேன், என்ன கிடையாது, நல்லா கவனியும். ரெசிஸ்டன்ஸ் என்ன, மின்தடை அப்படின்னு சொல்றோமா, அதாவது மின்சாரத்தை தடை பண்ணுதுப்பா, அதான் வந்து மின்தடை. ரெசிஸ்டிவிட்டி என்பது என்ன, மின்தடை எண் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்தடை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸை வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டிவிட்டியை வந்து ரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஓமு, இது வந்து ரோ. ரெசிஸ்டன்ஸ் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது என்ன பண்ணும், மின்சாரத்தை தடை பண்ணும், அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ரைட்டா. ரெசிஸ்டிவிட்டி என்னன்னா, அந்த மின்சாரத்தை தடை பண்ணது பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும், அதை மெஷர் பண்றதா என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றது. மின்தடை என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி, மின்தடை என்பது அது ஒவ்வொரு பொருளையும் எந்த மாதிரி இருக்கு அதை பாக்குறதா என்ன மின்தடை என்னங்க பாருங்க. ரெசிஸ்டிவிட்டி அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் a given cross sectional area of a material will experience per unit of length of a material. அதாவது என்னன்னா, அந்த ஒவ்வொரு கடத்தின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கடத்தி என்பது என்ன, மேட் ஆஃப் மெனி மெட்டீரியல், ஒவ்வொரு கடத்திக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை மெஷர் பண்றதுக்கு பேர் தான் வந்து மின்தடை என்ன அப்படின்னு சொல்றது. அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன வரும்னா இதுதான், ரோஸ் ஈக்குவல் டு RA by L அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். இது ஞாபகத்துல வச்சுக்கூட வேணாம், அவங்க கிளாஸ் எடுக்கும்போது இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி வந்து நான் டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல வந்து நம்ம கொஸ்டின் பார்க்கனால இதை நான் டீச் பண்ணேன்னு வச்சுக்கேன், இதுவே வந்து என்ன ஆகுனா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல போகும். ஸோ அதனால என்ன ஆகுனா கிளாஸஸ் வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். அப்ப ரோஸ் ஈக்குவல் டு RA by L, இதை எப்படி மாத்திக்கலாம்னா, ஆர் வேணா என்ன இந்த சைடு வந்து மாத்திக்கலாம்ல, ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை வந்து ஏ. எல் மீன்ஸ் என்னன்னா லென்த்னு அர்த்தம், அதாவது என்ன, அந்த மெட்டீரியலோட லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ மீன்ஸ் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்ன ஆகும், ஒரு உருளை இருக்குன்னா அந்த உருளையோட மையப்பகுதி, இதுல இருந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஏரியா எடுப்பாங்கல்ல, அதான் என்னன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்றது. எதுக்கு சார் இதெல்லாம் மெஷர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை வந்து இந்த இடத்துல சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப இதான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் மாதிரி நினைச்சுக்கேன், இதான் மெட்டீரியல் நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல கனெக்ட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த வயரை கனெக்ட் பண்ணும்போது இந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை காமிக்கணும், மேக்ஸிமம் வந்து காமிக்கும். அதே இது இந்த இடத்துல அவங்க கனெக்ட் பண்றாங்க, அதாவது மெட்டீரியலோட கனெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், அப்ப பாத்தீங்கன்னா ஜீரோ கிட்ட போகும். ஜீரோ கிட்ட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மீட்டர் வந்து காமிக்கும். இல்லைன்னா கரண்ட் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. அப்ப என்ன ஆகுது, கரண்ட் வந்து இந்த மெட்டீரியல் வழியே வந்து போகும்போது, இந்த மெட்டீரியல் வழியே போகும்போது என்ன ஆகுனா மின்தடை ரொம்ப ஹையா இருக்கு, அதனால மின்சாரத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுதான் என்னன்னா அந்த மீட்டர்ல எப்படி காமிக்கணும், ஜீரோ காமிக்குது. இது எதுக்காக இந்த இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம், யோசிச்சு பாருங்களேன். அதாவது கடந்த காலத்துல சயின்டிஸ்ட் வந்து ஒரு பொருளை வச்சு இது வந்து நல்ல மெட்டீரியல், இது வந்து என்ன எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னன்னா இந்த கான்செப்டை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மெட்டீரியலுமே என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர் பண்ணுவாங்களாம். அதை மெஷர் பண்றதுக்கு ரெண்டை பார்ப்பாங்களா, ஒண்ணு அந்த மெட்டீரியலோட லென்த்தை வந்து பார்ப்பாங்களாம், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த ரெண்டையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மெஷர் பண்ணுவாங்க. எஸ், இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாவே இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மின்தடை ரொம்ப ஹையா இருக்கும். அப்ப இது என்ன பண்ணாதுன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட இதுக்கு எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இப்ப மரக்கட்டை இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏன் மரக்கட்டையெல்லாம் நம்ம வந்து என்னன்னா அந்த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ல வந்து பெருசா யூஸ் பண்றதுன்னா அது என்ன பண்ணும், அதிகமா மின்சாரத்தை தடை பண்ணும், அதனால யூஸ் பண்றதுல. ஏன் மெட்டல் வயர் யூஸ் பண்றோம், பிகாஸ் ஆஃப் அது ஈஸியா என்ன பண்ணும், கரண்டோட பண்ணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெட்டீரியலையும் எந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா கரண்டோட ஃப்ளோ வந்து இருக்கு, அதை எப்படி தடை பண்ணுது,
அதை பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கான்செப்டே வந்துன்னா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ வாங்க இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, என்ன ஃபார்முலா, ரோஸ் ஈக்குவல் டு RA பை வந்து எல்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ண போறோம், அப்ளை வந்து பண்ண போறோம். இப்போ என்ன ரெண்டு வயர் அப்படின்னு சொல்றாங்க, ரைட், ரெண்டு வயரா சேமான திக்னஸ், சேமான திக்னஸ் அப்படின்னு வந்தாவே என்னன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான். ஏன்னா ஒரு வயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வயரோட வந்து திக்னஸ் மீன்ஸ் என்ன, தடிமன். அப்ப தடிமன் எது இருக்குன்னா அதோட பகுதி நடுப்பகுதியை வச்சு தானே சொல்ல முடியும். சரி, இப்போ என்னன்னா லென்த் சொல்றாங்க எல் அண்ட் வந்து 5L அப்படின்னு சொல்றாங்களாம். ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும் உள்ளது 1 ஓம் அண்ட் 2.5 ஓம் சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியோட ரேஷியோ வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ரெசிஸ்டிவிட்டினா என்ன, ரோ அப்படின்னு சொன்னா அதான் ரெசிஸ்டிவிட்டி. ரோஸ் ஈக்குவல் டு RA பை எல் அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன ரெண்டு வயர், அதனால என்ன பண்றேன், ரோ ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்னு ரோ பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும், இந்த இடத்துல ரோ ஏ எடுத்தனால என்ன ஆகும், இங்க RA, இந்த இடத்துலயும் வந்து ஏ அப்படின்னு வரும், இங்கேயும் ஏன்னு. ஏன்னா வயர் ஏயோட வந்துன்னா அந்த ரெசிஸ்டிவிட்டி. அதே மாதிரி பியோட வயருக்கு என்ன, ஆர் பின்னு வரும், அதே மாதிரி ஏ பின்னு வரும், கீழே வந்து எல் பின்னு வரும். அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொன்றும் கொடுத்தது அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஆறு, அதாவது என்ன, RA ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 1 ஓம் அப்படின்னு சொல்றாங்க. அதே RBயோடது என்ன சொல்றாங்க, 2.5 ஓம் சொல்றாங்க. அப்ப 2.5 ஓம் இருக்கட்டும். வேற என்ன நமக்கு தேவை, அதே மாதிரி வந்து ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து சேம் ஏரியா தானே, ஆனா சேம் திக்னஸ் சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டுக்குமே என்னன்னா ஏன்னு வச்சுக்கலாம், ரெண்டுக்குமே வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். வேற என்ன இருக்கு, லென்த் மட்டும் வேரியாம். அப்ப முதல் வந்து லென்த், அப்ப நான் என்ன பண்ணுவேன், LAக்கு வந்து ஜஸ்ட் எல் அப்படின்னு வச்சுக்கிறேன், LBக்கு வந்து 5L அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்து சொல்லியிருக்காங்க, அதனால அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்களேன். ரோ ஏ என்ன வரும், ரேஷியோல சொல்லும்போது ரோ ஏ பை வந்து ரோ பி அப்படின்னு எடுப்போமா, ரேஷியோனாவே இந்த மாதிரி எடுப்போம், விகிதத்துல எடுக்கணும். அப்ப முதலுக்கு RAனா என்ன, 1 அப்படின்னு இருக்கு, 1 ஓம். அதோட ஏயோடது வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், கீழே வந்து எல் வந்து எல்லுன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன இருக்கும், ரோபியோடது வந்து என்னன்னா அதோட வந்து ஆர் வந்து என்ன மீன்ஸ் 2.5 இருக்கு, இன்ட்டு ஏ வந்து சேம் தான், ஏன்னா ரெண்டுக்கும் சேம் சொன்னால ஸ்ட்ரைட்டா வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். எல் என்ன வரும், 5L அப்படின்னு வருமா. இப்போ இது எந்த மாதிரி வந்து இதாகும் பாருங்க, அதாவது ஏ பை எல் அப்படின்னு இருக்கும், இங்க மேல போறது 5L பை 2.5 ஏ அப்படின்னு இருக்குமா. இப்போ இந்த எல் இந்த அடியாரும், இந்த ஏ இந்த அடியாரும், 2.5 இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 2 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும், ஃபைனலா வந்து என்ன, ஸோ ஃபைனலா இந்த இடத்துல எழுதுறேன், ரோ ஏ பை ரோ பி சீக்வல் என்ன 2 அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபைனலா என்னன்னா ரோ ஏ சீக்வல் 2 இன்ட்டு ரோ பி அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வந்து ஏ வயரோட ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இதா இருக்குன்னு வச்சுக்கலாம், ரெண்டு இது, அதாவது பியோட ரெசிஸ்டிவிட்டி வந்து 2 மடங்கு இதா இருக்கும். ஸோ அதனால என்ன வரும், 2 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நான் சொல்றது எல்லாமே புரியும் நினைக்கிறேன், கனெக்ட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஈவன் இதுவுமே என்னன்னா நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், சும்மா ஏனோ தானம்லாம் நான் டீச் பண்ண மாட்டேங்க. நான் எடுக்கிற அப்படின்னா ரொம்ப ப்ராப்பரா எடுத்திருப்பேன். ரெசிஸ்டிவிட்டினா என்ன, அந்த ரெசிஸ்டிவிட்டி சம்பந்தப்பட்ட கான்செப்ட் என்ன, அதுல எக்ஸாம்பிள் எப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி கொஸ்டின் தான் இருக்கு, அதனால நான் வந்து கொடுத்துருப்பீங்க பாருங்களேன். அதே தான், சேம் பேட்டர்ன் தான், அந்த ஃபார்முலாவே இருக்கு. நான் அந்த ஃபார்முலா என்ன பண்ணேன், ரெண்டு இதை வந்து கொடுத்தனால ஏ வோல்ட்டு ஏ நியூ, எல் வோல்ட்டு எல் நியூ, அப்படியே என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணும், அப்ளை பண்ணா வந்து ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாமே நீங்க ப்ராப்பரா வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்கும்போது உங்களால ஈஸியா எடுக்க முடியும். ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணிதுன்னா அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்றதுல மிஸ்டேக் இருக்காதான், அதை மட்டும் வந்து என்னன்னா கிளாரிட்டியா மாத்திக்கங்க, ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து வாங்க இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன, 4 ohm resistor A connected in series to 6 ohm resistor B and 2 volt battery. The potential drop across A and B are respective சொல்றாங்க. இது என்ன நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதாவது சீரியஸ்ல வந்து கனெக்ட் பண்ணவே, ஸோ சீரியஸ்ல கனெக்ட் பண்ணவே என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ சீரியஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்யூட்ல கரண்ட் வந்து சேமா இருக்கும். வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த தான் அந்த கான்செப்ட் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். நான் முதல் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கேட்ட கேள்வி வந்து என்ன, பொட்டன்ஷியல் ஆஃப் ரெண்டுக்கும் கேட்டிருக்காங்க, ஏஎன்பில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், V = IR தான் வந்து அப்ளை பண்ண போறோம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, அந்த ஐக்கானதை வந்து ஈக்குவலன் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஐ வந்து கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி டோட்டல் வந்துன்னா ஆர் வந்துன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், தனித்தனியா ஒவ்வொரு இதுக்கு வந்து எவ்வளவு வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குன்னு சொல்லி வந்து கனெக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஆர் ஈக்குவலன் முதல்ல வந்து கண்டுபிடிச்சு வச்சிருவோம். இது கனெக்டட் சீரிஸ்னாவே என்ன பண்ணுவோம், R1 + R2 அப்படின்னு போடும், ரைட்டா, R1 + R2. அப்ப என்ன ஒரு இங்க ஒரு 4 ஓமு, இங்க ஒரு 6 ஓமு, அப்ப ரெண்டையும் கூட்டினா 10 ஓம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐக்கான ஈக்குவலன் பார்ப்பேன். சரிடா, ஐ வந்து டோட்டல் ஐ ஈக்குவலன் கூட சொல்லலாம்.
ஐ ஈக்குவல் ஆர் ஐ டோட்டல் அப்படின்னு பார்ப்பேன். ஐ வேணா என்ன பண்ணும் வி பை ஆர் அந்த ஃபார்முலா வந்து எடுத்திருக்கேன். இப்போ வி என்பது டோட்டல். வி டோட்டல் எவ்வளோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் 2 வோல்ட் வந்து பேட்டரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வி வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்போ ஆர் என்பது ஈக்குவல் ரைட்டா. நம்ம ஐ டோட்டல் பார்க்கனாவே வி டோட்டல் டிவைட் பை வந்து ஆர் டோட்டல் தான் எடுக்கணும். அப்போ என்ன வரும் 10 அப்படின்னு எடுப்பேன். ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 0.2 அப்படின்னு வருமா. இப்போ 0.2 வந்து ஆம்பியர் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். என்ன பண்ண போறோம்னா ரெண்டு இருக்கு ரைட்டா. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு 4 ஓம், இன்னொன்னு என்னன்னா 6 ஓம். இது வந்து 4, இது வந்து 6. இப்போ இதுல வந்து ஒரு வோல்டேஜ் ஸ்டாப் நடக்கும், இதுல வந்து ஒரு வோல்டேஜ் ஸ்டாப் நடக்கும். அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் வந்து என்னன்னா இது R1 வச்சுக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த இது வந்து R1, இது வந்து R2. அப்போ என்ன பண்ணுறேன் R1ல எவ்வளவு வந்து வோல்டேஜ் ஸ்டாப், R1ஓட வோல்டேஜ் ஸ்டாப் பார்க்குறேன். V ஈக்குவல் டு IR. I என்பது சேம், அதனால என்ன வரும் இந்த 0.2 தான் வந்து எல்லா இதுலையும் வரும். அப்போ நான் 0.2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். R என்ன இந்த R1ஓட R போடணும் ரைட்டா. அப்போ என்ன 4 வரும் ரைட்டா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன 4 2 8, அப்போ 0.8 வோல்ட் அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். இது எதில் கண்டு R1ல பார்த்துருக்கோம். இப்போ R2 என்ன அதே ஃபார்முலா தான். V ஈக்குவல் டு IR தான். ஆனால் அந்த R2க்கான என்ன அந்த ஆரோடது என்ன R2ஓடது எடுக்கணும் அவ்வளோதான். இப்போ I என்பது சேம் தான். அப்போ 0.2 தான் எடுப்பேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த இடத்துல சொன்னேன். கரண்ட் என்பது சேமா இருக்கும், வோல்டேஜ் என்பது டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வோல்டேஜ் வந்து வேரியா இருக்கு, கரண்ட் வந்து சேமா அப்படியே எடுக்கிறோம். இப்போ R2ஓடது என்ன R2 மீன்ஸ் வந்து 6 ஓம் ரைட்டா. அப்போ அந்த 6 ஓமோட இது போடுவேன். அப்போ 6 போடுவேன். 6 என்ன 12. அப்போ 1.2 வோல்ட். அப்போ 0.8 1.2 0.8 1.2 ஆப்ஷன் டில இருக்கு. இது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு சொல்றேன். ஆனா நீங்க என்ன எக்ஸாம்ல இவ்வளவு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா இந்த பேட்டர்னை புரிஞ்சுட்டாவே என்ன நீங்க மைண்ட்லயே போட்டுக்கலாம். ஓகே நான் 6க்கான ஈக்குவலன் பண்ணிடுவேன். 4 ஓம் 6 ஓம் 10 ஓம் வரும். இப்போ நான் ஐ டோட்டல் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்போ ஐ வந்து என்ன வி 2 இருக்கு டிவைட் பை 10 0.2 வரும். அப்போ என்ன நான் இதில் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். இப்போ வி ஈக்குவல் டு ஐஆர். ஏ வந்து என்ன சார் ஐஆர்ல வந்து ஐ வந்து 0.2. அப்போ 0.2 வந்து அந்த ஏல வந்து பார்க்கும்போது 4. அப்போ 0.8 அப்படின்னு வரும். அதே மாதிரி 0.2 இன்ட்டு என்ன 6 போடும்போது 1.2 வரும். அவ்வளவுதான், மைண்ட்ல கூட போட்டுக்கலாம். 0.8 அண்ட் 1.2 தான் வேணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும்னு புரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து நான் கிளாஸ்லயுமே சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கரண்ட் என்பது சீரிஸ் பிளஸ் சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து டிவைடா இருக்கும். அப்படி வோல்டேஜ் டிவைடா இருக்கனாலதான் அந்த ஃபார்முலாவில் அதாவது கேட்ட கேள்வியில வந்து அந்த மாதிரி எடுத்தோம். ஆர் டோட்டல் கண்டுபிடிக்க வேண்டியதும் அதை வச்சு வந்து என்ன பண்ண வேண்டியதுதான். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ வயர் ஆஃப் length L and area of cross section A is 0.4 ohm. The resistance of a wire of same material of the same length and area of cross section 4A will be அப்படின்றதுக்காக ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அதாவது என்ன இந்த லென்த் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இப்படி வந்தாவே என்ன நாவத்துல ரெசிஸ்டன்ட் ரிலேட்டடா ஒரு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, அது நாவத்துல வந்துடும். அது என்ன ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு RA பை வந்து L அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 0.4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வயராம் சேம் மெட்டீரியல் தான் இருக்கான், சேமான லென்த்ல தான் இருக்கான். அதே மாதிரி வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மட்டும் வந்து வேறுபடுது. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த ஃபார்முலால வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் தானே இருக்கு. அப்ப நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்களே ரெசிஸ்டன்ஸ் வந்து சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கான இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எழுதிக்கிறேன். அப்ப அதை எழுதுனா ஆறுக்கான அதாவது ஆறுனா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.4 ரைட்டா. அப்ப 0.4 ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு இருக்கட்டும். சரி, இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப ரெண்டாவது ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வந்து என்னன்னா வயர் அதோட சேம் மெட்டீரியல். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா மெட்டீரியல் வந்து சேம் ஓகேவா, லென்த்தும் சேம் சொல்றாங்க. அப்ப லென்த் சேம் ஆல்ரெடி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், ஆல்ரெடி வந்து எல் தான் எடுத்திருக்கேன். அப்ப இப்பயும் என்னன்னா எல் தான் எடுக்கணும் ரைட்டா. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் மட்டும் வந்து 4A வாங்க. முதல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன், இங்கேயும் எழுதிக்கிறேன். எல் வந்து எல் தான் எடுக்க போறேன். ஆனா ஏ மட்டும் என்ன பண்ண போறேன்னா 4A அப்படின்னு வந்து எடுக்க போறேன் ரைட்டா. இப்ப என்ன ஃபார்முலா வந்து ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இது வந்து என்னன்னா அந்த நியூவான வந்து வயர் ரைட்டா, நியூ வயர்ல வந்து பண்றோம் நியூவான வயர் ரைட்டா. இப்ப ஆர் வேணா இருக்குன்னா ரோ இருக்கட்டும், நான் எல்லுக்கு வந்து எல் தான் எடுப்பேன். ஆனா ஏ மட்டும் என்ன 4A அப்படின்னு எடுப்பேன் ரைட்டா. ஸோ 4A அப்படின்னு எடுப்பேன். இது எப்படின்னா 1/4 அப்படின்னு எழுதலாமா, ரோ எல் பை ஏ அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா இந்த 1/4 தனியா எடுத்திருக்கேன் அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஈக்குவலன்ட் என்ன இங்க இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலா இருந்து ரோ எல் பை ஏ ஈக்குவலன்ட் என்ன எடுத்திருக்கோம் 0.4 அப்படின்னு எடுத்திருக்குமா. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1/4 இருக்கட்டும், என்ன பண்ணுவேன் 0.4 அப்படின்னு போடுவேன்னா அந்த 4க்கு 4க்கு அடியும் போது என்ன 0.1 அப்படின்னு வருமா.
அப்ப என்ன ஆகுது, நியூ வயர்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன 0.1 ஓம் அப்படின்னு வரப்போகுது ரைட்டா. பழைய இதுல என்ன இருக்கு, பழைய வயர்ல அதோட ரெசிஸ்டன்ஸ் 0.4 இப்ப இந்த புது வயரு அதுல சேம் மெட்டீரியல் சேம் லென்த் கிராஸ் செக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்க வர்ற எது ரெசிஸ்டன்ஸ் மின்தடை பார்த்தோம்னா 0.1 ஓம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம், அடுத்து வாங்க 10th கொஸ்டின்ஸ். இதுல என்ன சொல்றாங்க, டூ வயர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் made up of the same material, but the length of A is 3 times that of B, and the cross section of the A is இது 14 கிடையாது 1/4 அப்படின்னு வரும். இதை மட்டும் மாத்தீங்க 1/4 that of B அப்படின்னு வரும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் A அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்லயே பாருங்களேன், இரண்டு கம்பிகள் A மற்றும் B ஒரே பொருளால் செய்யப்படுகின்றன. ஆனால் ஏயோட நீளம் B ஐ விட 3 மடங்கு வந்து அதிகமா உள்ளது. மேலும் ஏயோட குறுக்கு வெட்டு, ஆக்சுவலி இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியானா குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லுவாங்க. பியோட என்ன 1/4 ஆகும். ஏயோட எதிர்ப்பு கிடையாது, மின்தடை. ஏயோட மின்தடை வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு அதே சேம் ஃபார்முலா தான். என்ன, ரோஸ் ஈக்குவல் டு RA பை வந்து எல். இதுதான் என்ன, அவங்க ரெசிஸ்டர் தான் கேட்டிருக்கனால என்ன ஆர் தான் வேணும்னா என்ன ரோ எல் பை ஏ. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். பட் இதுல என்னன்னா கொஸ்டின்ல கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க, ஏயோட வந்து நீளம், ஏயோட நீளம் பிஐ விட 3 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா வயர் வந்து ஏ இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த வயர் ஏ இருக்கு பாத்தீங்கன்னா அதோட நீளம்னா என்ன, லென்த். அப்ப லென்த் வந்து என்ன சொல்லுவேன், எதை விட பிஏ விட வந்து 3 மடங்கு அதிகம்னு சொல்லுவேன். அப்ப என்ன லென்த் என்ன பண்ணுவேன், இப்ப லென்த் ஏன்னு வச்சுக்கிறேன், ஏயோட லென்த் எதை விட பியோட லென்த்தை விட 3 மடங்கு அதிகம். என்ன சி எல்பி அப்படின்னு போடுவோம்னா ஏயோட லென்த் பியோட வந்து 3 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா குறுக்கு வெட்டு பரப்பு. குறுக்கு வெட்டுனா ஏரியா தான். அந்த ஏரியா வந்து என்னன்னா பிக்கு 1/4 இருக்கான். அப்ப ஏரியா என்ன, ஸோ அதாவது வயர் ஏயோட ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, நான் ஏரியா வந்து என்னன்னா ஏன்னு எடுக்குமா, அப்ப அதாவது வயர் ஏ அந்த வயரியோட ஏரியா இருக்கும். அது என்ன 1/4 ஆஃப், 1/4 ஆஃப் என்னன்னா பி. பியோட என்ன வயர் பி, வயர் பியோடது என்னன்னா ஸோ அதோட ஏரியா வயர் பியோட ஏரியா இருக்கும். அதுக்கு 1/4 தான் என்னன்னா அந்த வயர் ஏயோட ஏரியா இருக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், புரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல வயர் ஏக்கான வந்து ஃபார்முலா என்ன பண்ணா RA is equal to ரோ இருக்கட்டும் LA பை வந்து அதே மாதிரி என்ன ஏ அப்படின்னு எடுப்பேன். இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம், ரோ அப்படியே வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லை ஏக்குமே ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா கொடுக்கல, வேல்யூ சொல்லலை, அதான் கேட்டிருக்காங்க. இப்போ LA லென்த் ஏ நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணுவேன், அதாவது லென்த் ஈக்குவலன் டு 3LBன்னு இருக்கா, என்ன பண்ணுவேன் 3LB அப்படின்னு வச்சுக்கிறேன். கீழே அதாவது என்ன வயர் ஏயோட ஏரியா இருக்கும், அந்த ஏரியா என்ன 1/4 ஆஃப் ஏபி. அப்போ 1/4 ஆஃப் என்ன பண்ணுவேன் ஏபி அப்படின்ற பணம். இப்போ வயர் நார்மலா வந்து பி வயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வயரோட வந்து நார்மல் ஃபார்முலா எப்படி இருக்கும், ஆர்பி ஈக்குவல் டு ரோ எல்பி இன்ட்டு என்ன ஏபி அப்படின்னு இருக்கட்டுமா, இது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல அப்படியே எடுக்கலாம்ல, அதாவது என்ன ஆகும்னா நல்லா கவனிங்க, இந்த 4 வந்து மேலே போயிடும் ரைட்டா. அப்போ என்ன ஆகுனா 4 மேலே போகும், ரோ இருக்கும், 4 மேலே போகும், 3 இருக்கும், எப்படி இருக்குன்னா எல்பி டிவைட் பை வந்து ஏபி அப்படின்னு இருக்கும். நான் 3 என்ன 12 வருமா, ஸோ அந்த 12 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா தனியா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 12 தனியா எடுத்துக்கிறேன், ரோ இருக்கு எல்பி பை ஏபின்னு இருக்குமா. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இப்போ இதுக்கு நான் என்னன்னா ஸ்ட்ரைட்டாவே இதை போடலாம்ல, ஸ்ட்ரைட்டா இதை போடலாம்ல. அப்போ என்ன ஆகும்னா RA ஈக்குவல் டு 12 இன்ட்டு என்ன வரும் RB அப்படின்னு வருமா. அப்ப என்ன ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பியை விட 12 டைம்ஸ் என்ன அதிகமா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 12 டைம்ஸ் கட் ஆஃப் பி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். என்ன சொல்றாங்க, ரெசிஸ்டர் வந்து சீரியஸ்ல வந்து கனெக்ட் பண்றாங்களாம். இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் தான். அப்ப சீரியஸ்ல இருக்கும்போது ஆர் ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு என்ன கண்டுபிடிப்பீங்க, ஐ டோட்டல் வந்து கண்டுபிடிப்பீங்க. அதை வச்சு என்ன ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளவுன்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சு இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் வீடியோல வந்து இன்னொரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல நான் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்தேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பார்க்க மாட்டீங்க, அதனாலதான். இப்போ ஃபைனலா ஒன்னே ஒன்று மட்டும், அதாவது நான் வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக்,
ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் கரண்ட் அஃபேர். இந்த எல்லா டாப்பிக்கும் என்ன பண்றேன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக டீச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சில பேர் நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா வெப்சைட்மே இருக்கு. எல்லாமே ஆப் பிளஸ் வெப்சைட் ரெண்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் ஜாயின் பண்ணே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க இல்லைன்னா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இதை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நான் சொன்ன கிளாஸஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கிளாஸஸ் எல்லாமே வந்து 440 வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இந்த இடத்துல காமிக்கும் போது 400 ரூபா அப்படின்னு காமிக்கும். பட் என்னன்னா நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா வரும். எதுக்காக அந்த 40 ரூபா கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி வந்து அப்புறம் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அதனால 440 ஃபார் என்னன்னா 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து வந்து 1 இயர் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த கோர்சஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஸ்ட்ராட்டஜிக்கோடது, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பேன். எல்லாமே பாருங்க. பார்த்து என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மல் இன்ஸ்டியூட்ல டீச் பண்ற மாதிரி நான் டீச் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன்னா அனிமேஷன்ஸ், மைண்ட் மேப்பு இந்த வேலை தான் நான் டீச் பண்ணுவேன். ஸோ அதனால சொல்லுங்க. ஒன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். அதுல என்ன அப்படின்னா நான் ஃபோல்டர் வைஸ்ல வந்து ஒவ்வொன்றே கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஃபோல்டர்ல கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான பிடிஎஃப்மே வந்து என்னன்னா அட்டாச் பண்ணிருப்பேன். இல்லை பிடிஎஃப் வேணும்னு சொன்னீங்கன்னா 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து என்னன்னா நீங்க பிடிஎஃப் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஆல்ரெடி கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ்ல பிசிக்ஸ்ல இந்த எலக்ட்ரிசிட்டி கான்செப்ட் இதுல தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு பார்த்தா இப்ப பாக்குற கிளாஸஸ்க்கான அந்த நான் ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாமே இதுல தான் இருக்கும். இதுக்குமே என்னன்னா பிடிஎஃப், அதாவது பிசிக்ஸ்ல எந்த கிளாஸ் பிடிஎஃப் இருக்கும். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.